My dear students, this is class 9 math chapter 1 set language example sums பார்த்துட்டு example 1.16 okay represent asymmetric difference b through Venn diagram நம்ம example 1.15 ல பார்த்தோம் இல்லையா asymmetric difference b equal to a minus b union b minus a okay இதை வந்து நம்ம மூணு டயக்ராம்ல சால்வ் பண்ணலாம் First diagram la namma a minus b பண்ணிடலாம் a minus b னா a ல இருக்கிற b ஓட போர்ஷனை விட்டுட்டு மீதி a க்கு ஷேர் பண்ணனும் ஓகே நல்லா கவனிங்க a குள்ள b ஓட போர்ஷனை விட்டுட்டு அதாவது இந்த காமன் போர்ஷன் இருக்கு இல்லையா இத விட்டுட்டு மீதி a க்கு ஷேர் பண்ணோம்னா அதான் a minus b ஓகே அடுத்து b minus a னா b குள்ள வர a ஓட போர்ஷனை விட்டுட்டு அதாவது காமன் போர்ஷன் இருக்கு இல்லையா சோ இந்த இன்டர்செக்ஷன் போர்ஷனை விட்டுட்டு மீதி b க்கு நம்ம ஷேட் பண்ணோம்னா அதான் b minus a ஓகே இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் a minus b யூனியன் b minus c அதாவது a symmetric difference b ஓகே நம்ம இந்த டயகிராம்ல ரெண்டையும் யூனியன் பண்ணிடலாம் இது வந்து a minus b இல்லையா அடுத்து இது பாத்தீங்கன்னா b minus a இப்போ நான் செஞ்சிட்டு இருக்குது b minus a So, நான் இது ரெண்டையும் யூனியன் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இதுதாங்க a minus b யூனியன் b minus a அதாவது a symmetric difference b ஓகே இப்போ இந்த நோட்ஸும் நம்ம படிச்சிடலாம் a symmetric difference a வந்து null set ஓகே ஒரு செட்டுக்கு அதே செட்டுக்கும் symmetric difference null set ஓகே and a symmetric difference b is equal to b symmetric difference a okay ரெண்டும் ஒண்ணுதான் okay then a symmetric difference b is equal to x such that x is the element of a union b and x is not an element of a intersection b okay அதாவது a union b தான் பட் வந்து அதுக்குள்ள a intersection b வராது பாருங்க இங்க டயகிராம்ல கூட இந்த a intersection b ஓட போர்ஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணல இல்லையா அடுத்து asymmetric difference b is equal to a union b minus a intersection b இங்க பாருங்க மறுபடியும் டயகிராம்ல a union b தான் இது பட் அதுல வந்து நம்ம a intersection b க்கு நம்ம ஷேர் பண்ணல சோ இத வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம் a union b minus a intersection b okay